ஹாய் ஹலோ. நான் ஆஸ் எ ஹோம் மேக்கர், ஆஸ் எ லேடியாக இந்த டெரரிசம் அட்டாக்கை பற்றி சில வார்த்தைகள் சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் பேசுகிறத நான் பேச விரும்பலை. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இது சொல்கிறேன். நான் 2006 ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு போயிருந்தோம். நாங்கள் ஃபேமிலியோடு தான். அதுக்கு முன்னாலேயும் ஒரு வார் மாதிரி நடந்தது. அதுக்கப்புறம் நிறையா ஆர்மி மேன்லாம் இருந்தாங்க அங்கே. நாங்கள் போகிறதையும் அந்த இடம் அவ்வளவு சேஃபாக என்னங்கிறது எங்களுக்கு தெரியாது. பிகாஸ் காஷ்மீர் யூஸ்வலாக சேஃப் இல்லை அப்படிங்கிறப்ப தான் எல்லோரும் பேசுவாங்க. பட் டூரிஸ்ட் பீப்புள் தைரியமாக போயிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் போனோம். இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நாங்கள் அங்கே போனதுக்கப்புறம் நாங்கள் தங்கினது போட் ஹவுஸில் முஸ்லீம் நண்பர்கள் தான் இருந்தாங்க. முஸ்லீம் நண்பர்கள் தான் சமைச்சு கொடுத்தாங்க. முஸ்லீம் நண்பர்களோடு தான் நாங்கள் அங்கே 1 வீக் ஸ்டே பண்ணினோம். முஸ்லீம் ஃபேமிலி தான் இருந்தது, எல்லாருமே இருந்தாங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ஸோ அந்த போட் ஹவுஸ்லேருந்து தாண்டின உடனே அந்த குளம் வரும், டால் லேக் வரும். ஸோ அந்த லேக்கில் சவாரி கூட்டின்னு போனது எல்லாம் முஸ்லீம் நண்பர்கள் தான். நம்மளை மாதிரி இருக்கிற ஃபேமிலியில் இருக்கிறவங்க தான் எல்லாருமே கூட்டின்னு போனாங்க. நமக்கு நல்லா தெரியும் அங்கே உள்ள வாழ்வாதாரம், அந்த டூரிஸ்ட் பிளேஸ் சீசன் போது தான் அவங்களுக்கு வாழ்வாதாரம்னு தெரியும். அண்ட் நமக்கு நல்லா தெரியும் காஷ்மீரில் என்னெல்லாம் விளையக்கூடியது, என்னெல்லாம் அவங்க டேலண்டட் எல்லாமே தெரியும். இதில் எங்கே டெரரிசம் வருது அப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ நாங்கள் இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லை பாதுகாப்பு வீரர்கள், நம்ம இந்தியன் ஆர்மி தான் எல்லாருமே அங்கே எல்லாம் பாதுகாத்து வந்தாங்க. அண்ட் அங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தது. ஸோ ஒரு நேவி காரோ இல்லைனா ஒரு ஆர்மி வேனோ போச்சுன்னா நாங்கள் நின்று தான் போகணும். அது மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தது. அது மாதிரி ஸ்ட்ரிக்டாக நாங்கள் எல்லா இடத்துக்குமே போய் ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் ஒரு ஜீப்பில் ட்ராவல் பண்ணினோம். அந்த ஜீப்பை ஓட்டினது ஒரு முஸ்லீம் நண்பர் தான். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார். நான் எப்போ சொல்கிறேனோ அப்போ நீங்கள் ரெடி ஆகணும், நான் எங்கே கூட்டின்னு போகிறேனோ நீங்கள் வரணும். ஆனால் அவர் எல்லா இடத்துக்கும் எங்களை கூட்டின்னு போனார். ஸோ பாராமுல்லா அப்படிங்கிற ஒரு இடத்துல நிறையா விஷயங்கள், டெரரிஸ்ட் அட்டாக்லாம் நடந்திருக்கு. அந்த இடத்துக்கும் கூட்டின்னு போனார். பெஹல்காம் அந்த இடத்துக்கும் கூட்டின்னு போனார். அதில் குதிரையில் தான் போகணும். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு குதிரையில் போக மாட்டோம் அப்படின்னு சொன்னோம். பிகாஸ் அந்த குதிரையெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக இல்லாததுனால நாங்கள் சங்கோஜப்பட்டோம். அதுக்கப்புறம் ஆஃப்டர் சர்டன் லெவல் எங்களால் ஏற முடியாததுனால குதிரையில் போனோம். அந்த ஓட்டின்னு போனதும் முஸ்லீம் நண்பர்கள் தான், கூட்டின்னு வந்ததும் முஸ்லீம் நண்பர்கள் தான். ஆனால் அங்கே எனக்கு போனப்போ ஒரு விஷயம் என்னை ரொம்ப பாதிச்சது. அங்கே உள்ள மக்கள் நம்மளை மாதிரி சந்தோஷமாக இல்லை, ஏதோ ஒரு பயத்திலேயே இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணினேன். அவ்வளவு எனக்கு அது நான் கூர்ந்து கவனித்தேன். எனக்கு தெரியாது மிச்சவங்க கவனிச்சாங்களா என்னன்னு தெரியல. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஆரம்பித்து ஸ்கூல் கிட்ஸ்லேருந்து ஆரம்பித்து எல்லாருமே அப்படி தான் ஒரு நிலைமையில் போயிட்டு வந்தாங்க. ஸோ இப்போ அடுத்தது நான் டெரரிசம்க்கு வரேன். எல்லாரும் டெரரிசம் அப்படின்ன உடனே அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. இத்தனை நாள் அங்கே எதுவுமே நடக்கலை. பட் இந்த டெரரிசம் நடக்கிறதுக்கு முன்னால் ஒரு ஹிண்ட் கிடச்சிருக்காதா அப்படிங்கிற எனக்கு ஒரு சின்ன தாட் இருந்தது. ஏன் யாருக்குமே தெரியாமல் போச்சு? அதுக்கப்புறம் எல்லாரும் ஹெல்ப் பண்ண வந்தாங்க. ஏன் யாருக்குமே தெரியலையா இந்த தாக்குதல் நடக்குமா என்னங்கிறது? எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல் இந்தியன் ஆர்மி இருந்திருக்கு. ஏன் யாருக்குமே எதுவுமே தெரியலன்னு. இன்னொரு விஷயம், மீடியாவை பற்றின எனக்கு பயங்கரமான ஒரு வருத்தம் இருக்குது. அந்த 28 பீப்புள் செத்துருக்காங்க. அவங்களோட நிலைமையை மீடியா பீப்புள் கொஞ்சமாவது யோசனை பண்ணி பார்த்தாங்களா? எனக்கு சொல்லும்போது அழுக வருது. நம்ம வீட்டில் இறந்தாலே அதை ஒரு ப்ரைவேட்டாக தான் நம்ம நினைப்போம். நம்ம அழணும், நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் அந்த மீடியா பர்சன்ஸ் யாரையாவது அது மாதிரி நிம்மதியாக அழவிட்டாங்களா? அவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அதை ஃபோக்கஸ் பண்ணி ஆஃப்டர் த டெரரிசம் அட்டாக் இறந்ததுக்கப்புறம் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள பேச வைக்கிறாங்களே தவிர அவங்கள தனிமையாக அழவிட்டாங்களா? எனக்கு அது ரொம்ப ஃபீல் ஆச்சு. புதுசாக கல்யாணம் ஆனவங்க அது எவ்வளோ தூரம் ஃபோக்கஸ் பண்ணாங்க. அவங்களோட ஃபோட்டோஸும், அந்த பொண்ணு இளம்பெண் விதவை கல்யாணம் ஆகி போயிருக்காங்க, ஹனிமூனுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறது. மீடியா பர்சன்ஸ் உங்கள் வீட்டில் அது மாதிரி ஒரு நிலைமை நடந்தது வச்சுக்கோங்க, நீங்கள் அது மாதிரி
முகத்துல ஃபோக்கஸ் பண்ணி அழ வச்சு அவங்க எதுவுமே ஃப்ரீயா பண்ண முடியலையே. அவங்க ஹஸ்பண்டை பார்த்து அழ முடிஞ்சதா? அவங்க அந்த ஃபீலிங்ஸ் கொண்டு வர முடிஞ்சதா அவங்கனால? 28 பேர் இறந்தாங்களே அவங்க ஃபேமிலினால. அவங்கள பேச வச்சு அவங்களுக்கு இருக்கிற உண்மையான துக்கம் அவங்களால வெளி கொண்டு வர முடிஞ்சதா? நீங்க மீடியாக்காரங்க அது பணம் பண்றதுக்காக நீங்க பண்ணிருக்கீங்க. ஏன்னா நான் இருந்து சாவுலேருந்து எல்லாத்தையும் என் கண்ணால பார்த்தவ. ஆனா இது மாதிரி ஒரு டெரரிசம் அப்படிங்கிறது அந்த ஃபேமிலியை எவ்வளவு எஃபெக்ட் பண்ணியிருக்கும். அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க அதுல இருந்து வெளியில வர முடியுமா? நீங்க பணம் பண்றதுக்காக ஒரு 10 நாள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு நீங்க போயிடுவீங்க. பட் அந்த 28 பேர் செத்த ஃபேமிலி, அவங்கள சுத்தி இருக்கிறவங்க, கரெக்டா அந்த டெரரிசம் அட்டாக்ஸை பார்த்தவங்க, அவங்களுக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும். அவங்களோட உண்மையான வருத்தத்தை உங்களால கொண்டு வர முடியுமா? முடியாது. ஏன் இப்படி பண்றீங்க மீடியாக்காரங்க? கொஞ்சம் அவங்கள வாழ விடுங்க, அழ விடுங்க. அவங்களோட சொந்தக்காரங்க இறந்து போயிருக்காங்க, அவங்க திருப்பி பார்க்க முடியாது. அவங்க ஃபேமிலியில ஒருத்தரை இழந்துட்டாங்க. என்னதான் சொன்னாலும் அந்த இழப்பு ஒரு மனுஷனை பைத்தியமாக்கிடும். நம்ம எல்லாரும் நினைப்போம் நம்ம கூட எல்லாருமே கூட கடைசி மட்டும் இருப்பாங்க தான் நினைப்போம். கிடையாது. அவங்க இது மாதிரி ஒரு டெரரிசம் அட்டாக்ல போறதுங்கிறது எவ்வளவு ட்ராமா தெரியுமா? மக்களே, மீடியாக்காரங்களே, இந்த மைக்கிய வாயுள்ள இப்படி திணிக்கிறீங்களே, உங்களுக்கு அதுல என்ன சந்தோஷம் கிடைக்க போறது? கொஞ்சம் பப்ளிக்க நிம்மதியா வாழ விடுங்க, என்னோட வேண்டுகோள்.